வாழைத்தண்டு கூட்டு ரொம்பவே சுவையாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாழைத்தண்டு கூட்டு செய்ய வாழைத்தண்டை நம்ம நறுக்கி வச்சுக்கணும். அதை பொடியாக நறுக்க வரலனாக்கா நம்ம என்ன பண்ணணுனாக்கா ஒரு கிளாஸ் எடுத்துக்கணும். அந்த கிளாஸில் எட்ஜு ஷார்ப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த எட்ஜை அதில் போட்டு கொத்தி எடுத்தோனாக்கா வாழைத்தண்டு ரொம்பவே பொடி பொடிசாக நறுக்கிடலாம். நெக்ஸ்ட்டு அதில் சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னனாக்கா பச்சைப்பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், பெரிய சைஸ் தக்காளி ஒன்று, அதுக்கப்புறம் அரை முடி தேங்காவை நம்ம நைஸாக நல்லா ஒரு மிக்ஸி ஜாடியில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். அதை அரைச்சி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் நம்ம கழுவுன பச்சைப்பருப்பையும் கழுவுன வாழைத்தண்டு இது எல்லாத்தையும் அந்த குக்கரில் ஒன்றாவே சேர்த்துக்கோங்க. அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி இதையும் அது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் அதில் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டிங்கனாக்கா காரம் சரி வராது, நல்லா இருக்காது. அதனால் 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் போட்டுக்கிட்டு அதில் தேவையான அளவு தண்ணி, அதாவது ரொம்ப தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது, அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் வர வரைக்கும் அடுப்பில் வச்சு வேக வைக்கணும். 3 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த விசிலை தூக்கி விடணும். ஏன்னா அதில் ப்ரெஷர் இருக்கும். விசிலை தூக்கி விட்டுட்டு அதோட மூடியை திறந்துட்டு நெக்ஸ்ட்டு அது ஒரு ஓரமாக வச்சிடணும். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வடகம் போட்டுக்கோங்க. வடகம் தீயாத அளவு பார்த்துக்கோங்க. தீஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது, ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதனால் வடகம் தீயாத அளவு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம பொடியாக அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டு நம்ம கூட்டி வச்சோம் இல்லைங்களா, அந்த கூட்டு ஓரமாக பாத்திரத்தில் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை எடுத்து அது நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்ச தேங்காவையும் அதில் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு இறக்குனாக்கா சுவையான வாழைத்தண்டு கூட்டு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.